வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான கீரை முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரைஸோடு வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசைக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த கீரை முட்டைக்கறியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அகலமான வெயிட் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், இது கூட 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்குனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குங்க. நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இதை நீல வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது கூட நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இதை கலந்து விட்டுக்குங்க. மசாலா நல்லா வெந்து வர்றதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்குங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பசலைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கீரை சேர்த்ததுக்கப்புறமும் மறுபடியும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. கீரை அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த கீரையை கலந்து விடாமல் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கரண்டியால் அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ கீரை 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. நான் ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். அப்போ தான் மஞ்சளும் வெள்ளையும் கலந்து வராமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். முட்டை இதில் சப்போஸ் கெட்டு போயிருந்தால் கூட நம்ம இதில் சேர்க்காமல் வெளியே ஊற்றிடலாம். இதில் நான் 6 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை உடச்சி சேர்த்துக்குங்க. முட்டைக்கு மேலே 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்குங்க. நான் மிளகு சீரகத்தூள் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தனால அதை அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க. கடைசியாக இதுக்கு மேலே 1/2 கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா வெந்திருக்கும். உங்ககிட்ட எந்த கீரையும் இல்லைன்னா நீங்கள் கீரைக்கு பதிலாக கொத்தமல்லியை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 6 முட்டையை இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலமான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டை உங்களுக்கு உடையாமல் அப்படியே கிடைக்கும். இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம், புளி சாதம், வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கீரை முட்டைக்கறி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.